எப்போதும் மன உற்சாகத்தோடு இருக்க வேண்டும் அப்படின்றாரு. இதுக்கு என்ன காரணம்னா, அந்த மன உற்சாகத்தோடு இருந்தது தான். இதுக்கு எதுக்காக மன உற்சாகத்தோடு இருக்கணும்னா, அந்த இது முக்கியமா வந்து கடவுள் சிந்தனை, அந்த விசாரம் இருக்கணும். கடவுள் சிந்தனை, ஆன்மாவை பற்றிய ஒரு இது இருக்கணும்னா, அந்த அங்கே மனத்தில் வந்து பயம், கவலை, சஞ்சலம், மற்ற குணங்கள்லாம் இருந்துச்சுன்னா அந்த இடத்துல ஆத்ம விசாரமே நடக்காது. அதனால் எப்பவுமே ஒரு உற்சாகத்தோடு இருக்கணும் அப்படின்றதுக்காக. அப்போ தான் ஆத்ம விசாரம் கூடும். இது அதுக்கு தான் அந்த மாதிரி சொல்கிறாரு, மன உற்சாகத்தில் இருக்க வேண்டும். அப்புறம் கொலை, கோபம், சோம்பல், பொய்மை, பொறாமை, கடுஞ்சொல் முதலிய தீமைகள் ஆகாது. உரத்து பேசக்கூடாது, வேகமாக நடக்கக்கூடாது, ஓடி நடத்தல் கூடாது. உரத்து பேசல், வேகமாக நடத்தல், ஓடி நடத்தல் இது ஏன் கூடாதுன்றா, இப்போ பாருங்க ஜாக்கிங்லாம் போவாங்க, வேகமாக ஓடுவாங்க, அது வந்து ஆரோக்கியம்னு சொல்லுவாங்க. இவங்களுக்கு வந்து அந்த மாதிரி தான் அது வரும். இது வந்து ப்ரெசண்ட்டான ஒரு ரிசல்ட்டு. ஆனால் வந்து இப்போ வந்து நிறைய மூச்சு பயிற்சி, நல்லா மூச்சு நல்லா இழுத்து வாயில் விடணும், நிறைய இப்போ வந்து இதெல்லாம் கொண்டு வர்றாங்க. அந்த மூச்சு வந்து நல்லா ஆழ்ந்து ஆழ்ந்து விடணும், ரொம்ப நேரம் சுவாசிக்கணும், காற்று நல்லா விடணும். ஆனால் வரலாறும் சித்தர்களும் சொல்கிறது, எந்த அளவுக்கு பிராணவாயுவை குறைவாக யூஸ் பண்ணமோ அந்த அளவுக்கு ஆயுள் நீடிக்கும். இது சித்தர்கள் சொல்கிறது. இப்போ இவங்க சொல்கிறது, இந்த எக்ஸசைஸ் பண்ணுறவங்க வந்து மேலை நாடுகள் வந்து அதை இறக்குமதி செஞ்சு நல்ல பிராணவாயுவெல்லாம் உள்ளே போகணும், வெளியில் வரணும்னு, அது வந்து முரண்பாடான ஒரு இது. அது தற்போதைக்கு தேகம் வந்து ஒரு நல்ல ஒரு கட்டா தெரியுமே தவிர, அது உள்ளே வந்து எந்த அளவுக்கு பிராணவாயுவை யூஸ் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு ஆயுள் நஷ்டம் அப்படின்றார். அதனால் பிராணவாயுவை குறைவாக தான் யூஸ் பண்ணோம். அப்போ நம்ம உரத்து பேசும்போதோ, வேகமாக நடக்கும்போதோ, ஓடி நடக்கும்போதோ பிராணவாயு அதிகமாக செலவாகும். அதனால் பிராணவாயு அதிகமாக செலவாகாமல் பார்த்துக்கணுன்றது தான் சித்தர்களுடைய இது. அது அப்புறம் வழக்கிடல், சண்டையிடல் இதெல்லாம் கூடாது. இதெல்லாம் ஆன்மீகத்துக்கு அந்த பிராணவாயு. அப்போ பிராணத்தை பத்தி, பிராணாயாமத்தை பத்தி பெருமாள் எங்கேயுமே சொல்லல இல்லைங்களா? பிராணாயாமத்தை பத்தி சொல்லலைங்க. திருவருட்பால பிராணாயாமமே கிடையாது. அதுதாங்க யோகம். அப்புறம் இன்னொன்னு ஒரு முக்கியமான விஷயம் வந்து, அதாவது இப்ப நிறைய வந்து ஆன்மீகத்துல பல இதெல்லாம் வந்துச்சு. எப்படின்னு சொல்றாங்கன்னா, சுவாசத்தை கவனிக்க சொல்றாங்க. சுவாசத்தையே கவனிங்க, இதுல நல்லா இப்ப இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும் ஆன்மாவில். இன்னொன்னு வந்து சுவாசத்தை பந்தம் பண்றது, கும்பகம் பண்றது, அந்த மாதிரி. அப்புறம் வாசி யோகம். வள்ளல் பெருமான் நமக்கு எங்கேயுமே சொல்லலைங்களே. வள்ளல் பெருமான் யோகத்தை பத்தி எதுவுமே பேசலைங்களே. அவர் இந்த யோகம் வேண்டாம், யோகம் வேண்டாம். அது ஏன்னா அந்த காலமாகும், ரொம்ப நாள் ஆகுங்கிறாரு. மூச்சுக்கும் மனதுக்கும் ஒரு தொடர்பு உண்டு. அது வந்து ஆனா நம்ம மனதை வந்து அருள்மயமா தான் பார்க்கணும் அப்படின்றாரு வள்ளலார். மனதை வந்து எனக்கு ஒரு சந்தேகம் ஐயா. இப்ப நீங்க சொல்றீங்க இல்லையா, இப்ப மூச்சுக்கும் மனதுக்கும் தொடர்பு இருக்குன்ட்டு. இதுக்கு முன்னாடி வந்த ஞானிகளும் சித்தர்களும் வந்து இறைவனை போய் அடையிறதுக்கு யோகக்கலை வந்து ஒரு கேட்டாங்க. அது வாசி யோகமா இருக்கட்டும், பிராணாயாமமா இருக்கட்டும், இல்ல அஷ்டமா யோகமா. பட் பெருமான் வந்து இதுக்கு ஆல்டர்னேட்டிவா இதெல்லாம் வீண் காலம் ஆகும், காலம் வந்து ரொம்ப நாளாகும் இறைவன் அடையிறதுக்கு. அப்ப இதெல்லாம் நீ விட்டுட்டு இதுக்கு பதிலா வள்ளல் பெருமான் கொடுத்த விஷயங்கள் என்னங்க? அதாவது இந்த சுவாசத்தை கவனிக்கிறது, பிராணாயாமம், வாச யோகம், கும்பகம், எண்ணத்தை கவனிக்கிறது, இதெல்லாம் வந்து இயற்கைக்கு மாறான ஒரு மார்க்கம் தான். அது வந்து அருள் நிலையிலிருந்து வெளிப்பட்டது அல்ல. வள்ளல் பெருமான் வந்து விசார மார்க்கத்தில் இப்போ சொல்கிறார். விசார மார்க்கத்தில் நம்ம வந்து அகம் ஒன்றி உள்நோக்கி பிரயாணம் பண்ணும்பொழுது இந்த இதெல்லாம் வந்து எல்லாமே வந்து என்னை வச்சுக்கோ, என்னை யூஸ் பண்ணிக்கோன்னு வந்துருமா. அது எப்படின்னா, நீங்கள் வந்து அந்த ஆழ்ந்த ஒரு விசார நிலையில் போகும்போது பார்த்தீங்கன்னா
அந்த சுவாசம் தானாகவே நிற்கும். இது நம்ம குழுவில் ஒரு ஐயா சொன்னார். சுவாசம் நீங்கள் அதை கவனித்து பாருங்கள். அந்த உள்நிலையில் அந்த இருப்பு நிலைக்கு நம்ம நிராதார நிலைக்கு போயிட்டு அந்த சும்மா அந்த என்ட்ரன்ஸில் நின்னாவே அது பெரிய கோட்டை, அது உள்ளே போயிட்டே இருக்கும். நம்ம என்ட்ரன்ஸுக்கு நிராதார நிலையில் அந்த என்ட்ரன்ஸில் போய் நிற்கிறேன்னு வைங்க, அப்போ அந்த நேரத்துலேயே உங்களுக்கு வந்து சுவாசம் வந்து அப்படியே நிற்கும் கொஞ்ச நேரம். நம்ம அதை நோக்க வேண்டியதில்லை, ஆனால் உங்களுக்கு அந்த மாதிரி நிற்கும். அது வந்து ஒரு 10 செகண்டோ 20 செகண்டோ நின்று மறுபடியும் மெதுவாக தாகும். சுவாசமே மெதுவாக தான் போகும். நார்மலாக இது பண்ணுறதை விட மெதுவாக தான் போகும். அந்த பிராணவாயு ஆட்டோமேட்டிக்காக கம்மியாக தாகும். ஆக இதுலேருந்து விசார நிலைக்கு நேரடி இறைவனுடைய அருள் விசார நிலைக்கு வந்துட்டாகவே எல்லாமே அந்த தத்துவங்கள் எல்லாமே சகாயம் பண்ண ஆரம்பிச்சிடும். நாம் போய் அதை பிடிக்க வேண்டியதில்லை, அது வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து நன்மை கொடுக்க ஆரம்பிச்சிடும். அதே மாதிரி ஆழ்ந்த ஒரு விசாரத்தில் உங்களுக்கு வந்து பிங்களையிலேயே சுவாசம் ஓடும். பிங்களையிலேயே சுவாசம் ஓடும், அதுவே ஆட்டோமேட்டிக்காக கும்பகமாகும். இதெல்லாம் வந்து இயற்கையாகவே நிகழும். ஏன்னா இதில் வந்து உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியம் எல்லாம் உண்டு. அதனால் அதெல்லாம் வந்து இதில் வந்து வழியில் வந்துடும். இதெல்லாம் வந்து அந்த அருள் விசாரத்தில் இது தானாகவே வந்து நமக்கு வந்து அந்த தத்துவங்கள்லாம் வந்து நன்மை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கு மாறாக நம்ம வந்து அதை பிடிச்சிட்டு போனோம்னா நம்ம மெயின் கோட்டையை விட்டுருவோம். அது வந்து அது சுற்று வழி, நீள்வட்ட அது சுற்று வழி பாதை. அதனால் இது வந்து நேரான ஒரு மார்க்கம் தான் சுத்தசன் மார்க்கம். இப்போ விசாரம், இப்போ நம்ம மத்த பிராணாயாமா இந்த யோகம் அஷ்டம யோகம்லாம் பண்றதை விட விசாரத்துல இருக்கிறது நமக்கு அந்த இருப்பு நிலையை கொடுக்கும் அப்படிங்கிறீங்களா? சொல்லுங்கம்மா. அது அந்த விசாரம் செய்யறது அந்த அந்த யோகத்துக்கு பிராணாயாமக்கு ஈடா வந்து சன்மார்க்கத்துல விசாரம். இன்னொன்னு என்ன சொன்னீங்க? இது வந்து அதுக்கு ஈடே சொல்ல முடியாது, இதுக்கு ஈடு இணையே சொல்ல முடியாது. அந்த சுவாச வாசயோகம் இதெல்லாம் ஈடு இணையே சொல்ல முடியாது. இது வந்து ஈடு இணையற்ற ஒரு மார்க்கம். அதனால வந்து இதுக்கு சமமாக எதையுமே சொல்ல முடியாது. இது நேரடியாக வந்து நம்முடைய இருப்பை குறித்த ஒரு விழிப்புணர்வு பொதுவாக நம்ம வந்து விசாரம் செய்யும்போது பொதுவாக தான் செய்யணும். அதுதான் வள்ளல் பெருமான் பொது உணர்வும் போதலால் பிரித்து அது எனில் தோன்றா அற்பெரும் ஜோதி. எதையுமே வந்து பொதுவாக தான் நம்ம பார்க்கணும். நம்ம கடவுள் மனிதன் அப்படின்ற ஒரு அந்த ரெண்டு இதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சிடணும். ஏன்னா இயற்கை என்ற ஒன்று தான் இருப்பு நிலை கொண்டது, அது மட்டும்தான் இருக்குது. அது கண்ணியமாக வேற ஒரு எதுவுமே வந்து இருக்க முடியாது. இருத்தல் அப்படின்னாலே அது வந்து முழுக்க வந்து அது இயற்கை உண்மைக்கு சொந்தமானது. இப்போ இந்த நான் இருக்கிறேன் அந்த ஒரே ஒரு வார்த்தை, அது வந்து வார்த்தை தான். இப்போ எறும்புக்கு கூட அந்த இருத்தல், அந்த நான் இருத்தல்ன்ற ஒரு அந்த ஒரு வாழ்வு நிலையில் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஆனால் அது அதை சொல்லாக்கி சொல்லாது. நாம் அதை சொல்லாக்கி கன்வெர்ட் பண்ணி சொல்கிறோம். இது சொல்லு கிடையாது. இருத்தல் அப்படின்றது ஒரு உணர்வு. அது எப்படி வருது அது சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ நீங்கள் இருக்கிறீங்க தானே? உங்களால் எப்படி இருக்க முடியுது? உங்களால் எப்படி இருக்க முடியுதுன்னு கேட்குறேன். எப்படி இருக்க முடியுதுன்னா, நான் வந்து இருக்கிறேன், ஆன்மாவா நான் இருக்கிறேங்கய்யா. ஆன்மான்ற பேரே வைக்காதீங்க. ஆன்மான்ற பேர் வைக்கவே அது ஒரு கற்பனையான சொல்லுதான். ஆன்மானே சொல்லாதீங்க. உணர்வு, அது உணர்வுன்றது கூட அது ஒரு சொல்லுதான். இப்போ நீங்க இருக்கிறது நீங்க சாட்சியா இருக்கீங்க இல்லைங்களா? ஆமாங்கய்யா. நீங்க இருக்கிறது எனக்கு தெரியாது. உங்களுடைய இருப்பு என்னால அறிய முடியாது. உங்களுக்கு மட்டும்தான் சாட்சி.
நீங்கள் இருக்கிறது உங்களுடைய அந்த புலால் உடம்பை வச்சு தான் நாம் வந்து ஒருத்தர் உயிரோடு இருக்கிறோம், உயிரோடு இல்லை, சுவாசம் ஓடுதுன்னா உயிரோடு இருக்காங்க, இதயம் துடிக்குதுன்னா உயிரோடு இருக்காங்க, கண்ணு கை கால் அசையுதுன்னா உயிரோடு இருக்காங்க, அவங்க உள்ள ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னு நாம் முடிவு பண்ண வேண்டிய சுவாசம் நின்று போச்சு, இதயம் வந்து துடிப்பு நின்று போச்சு அப்படின்னு ஆன பிறகுத்தான் ஐயோ இதுக்குள்ள உயிர் போயிடுச்சுன்னுவாங்க. ஒருத்தர் சீரியஸாக சுவாச பேச்சு இல்லாமல் ஒருத்தர் ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு வந்துடுவாங்க. கொண்டு வந்து உயிர் இருக்குதா இல்லையா, உள்ள ஒருத்தர் இருக்கிறா இல்லையான்னு டாக்டர் டெஸ்ட் பண்ணுவாங்க. நாடி பிடிச்சி பார்ப்பாங்க, நாடி ஓடலை, சுவாசம் நடக்கலை, எதுவுமே இல்லைன்னா அதை வச்சு தான் உள்ளே இருக்கிறது இல்லை அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க. ஏன்னா இது ஒரு அடையாளத்தை வச்சு தான் சொல்ல முடியுமே தவிர ஒருத்தருடைய இருப்பை இன்னொருத்தர் அறிய முடியாது. இதுதான் சீக்ரெட் ஆஃப் த லைஃப். அந்த இதெல்லாம் வந்து அந்த ஒன்றான இருப்பு இங்கிருந்து தான் ஆரம்பிக்குது. அவங்க இருப்பை அவங்க தான் அறிய முடியும். இதுக்கு ஒரு சின்ன அடியனுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு சம்பவம் சொல்லட்டுங்களா? சொல்லுங்கய்யா. இது கொஞ்சம் தமாஷா தான் இருக்கும், ஒரு சிரிப்பாக தான் இருக்கும். இப்போ எனக்கு வந்து அப்போ நான் 5ஆம் கிளாஸோ 4ஆம் கிளாஸோ படிக்கிறேன் என் கிராமத்தில். அப்போ கிராமம்லாம் ரொம்ப சின்ன கிராமம் தான், ஒரு 5-6 தெரு தான் இருக்கும், வளர்ச்சி எதுவுமே கிடையாது, நெசவு பயிர் தொழில் அந்த மாதிரி தான். வாத்தியாருங்க மட்டும் இருந்தாங்க, அவங்க கொஞ்சம் வசதியாக இருப்பாங்க. நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டா 4 மணிக்கு ஸ்கூல் விட்டால் எல்லாம் தெருக்கு வந்துடும் விளையாடுறதுக்கு. இந்த ஸ்கூல் பசங்க மொத்த பேரும் தெருவில் வந்து விளையாடுவோம். அது விதமான விளையாட்டு, கால் நொண்டிகளை விளையாடுறது, அப்புறம் கட்டம் போட்டு விளையாடுறது, ஒருத்தர் குண்டு கட்டிக்கிட்டு கொஞ்ச நேரம் தூக்கி போவோம், இன்னொருத்தவங்க அவங்கள திருப்பி குண்டு கட்டி தூக்கிடுவான். அப்புறம் இந்த கோட்டி பில்லுன்னு சொல்லிட்டு இருக்கோம், ஒரு கொம்பு சின்ன பில்லு மாதிரி இருக்கும், அதை தட்டி அதை விளையாடுறது. இந்த மாதிரி சிம்பிளான விளையாடு தான் அப்போ விளையாடுவோம். எனக்கு எதிர் வீட்டில் ஒரு பையன் இருப்பான், முருகேசன். அவன் வந்து என்னை விட ஒரு செக்ஷன் வந்து சின்னவன். அப்போ நான் 4ஆவதோ நான் படிக்கிறேன், அவன் 3ஆவதோ நான் படிக்கிறான். நாங்கள் 2 பேரும் எதிர் வீடாக இருக்கிறதுனால 2 பேரும் ஜாயின் பண்ணி விளையாடுவோம். அப்போ ஒரு நாள் ஞாயிற்றுக்கிழமை காலையிலேயே சாப்பிட்டு 8 மணிக்கு போனோம்னா அதோட மதியம் பசி எடுத்தால் தான் வருவோம். சாப்பிட்டு திருப்பி தெருக்கு போயிடுவோம். 2-3 தெருவில் விளையாடி ஓடி விழிச்சு விளையாடின்னு இருப்போம். அப்படி விளையாண்டுருக்கும்போது ஒரு நாள் நாங்கள் 2 பேரும் ஞாபகம் இல்லை, என்ன விளையாட்டு ஞாபகம் இல்லை, விளையாடின்னு இருக்கோம். திடீர்னு அவன் ஓடி வந்து திண்ணை மேலே உட்காந்துட்டான். கவனிக்கிறீங்களா? ஓடி வந்து திண்ணை மேலே உட்காந்துட்டான். நான் சுத்தமுத்தம் பார்க்குறேன், என்னடா ஆளை காணோம்னு. எங்கள் வீட்டு திண்ணை தான். அப்போல்லாம் ஊரில் வந்து திண்ணை இல்லாத வீடே இருக்காது, எல்லா வீட்லேயும் திண்ணை இருக்கும். அது போகிறவங்க வர்றவங்களாம் அங்கே பார்த்துக்கலாம், யார் ஒன்றாலும். இப்போ வந்து திண்ணையே வைக்கிறதில்ல. அப்போ திண்ணையில் வந்து உட்காந்துக்கிட்டான் சைலண்ட்டாக. என்னடா இவன் ஓடி விளையாடுறத விட்டுட்டு திண்ணையில் உட்காந்துட்டேன். நானும் வந்து ஒரு 2 நிமிஷம் கழித்து அவன் முன்னாடி வந்து உட்காந்தேன். அவன் என்ன பண்ணான், அந்த முழங்கையில் கையை பிடிச்சிக்கிட்டு இருந்தான். ஐயோ வலிக்குதுன்னு. இப்போ என்னடா அப்படின்னா காமிச்சான், அது அங்கே வந்து புண்ணு வந்துட்டுருக்கு. அது ஏதோ ஒரு புண்ணு வந்திருக்கு. அது இவன் சும்மா இல்லாமல் நமச்சில் அதை சுரண்டி அதை கொஞ்சம் பெருசாகிட்டு இருந்தான். அது வந்து சின்ன பல்சா நாணய அளவுக்கு ஆயிடுச்சு. நடுவில் வந்து ஒரு 2 mm பள்ளம் ஆயிடுச்சு, சீழ் பிடிச்சின்னு இருக்கு. இது வந்து வலி வந்துருச்சு அவனுக்கு. விளையாடுறதுமா தெரில, திடீர்னு வலி வந்துருச்சு. சின்ன பசங்க 2 பேரும் சின்ன பசங்க தானே. அவன் 3ஆவது ஒன்றா தான் படிக்கிறான், நான் ஒரு கிளாஸ் ஜாஸ்தி. அப்புறம் வலி அவனுக்கு. என்னடாண்ணா வலிக்குதுறான்னா. சரி, அப்போ திடீர்னு ஒரு வார்த்தை சொன்னாங்க, டேய் மணி இதை தொட்டுப்படுறா வலிக்குதுரா அப்படின்னா. தொட்டுப்படுறா வலிக்குதுறான்னா. அவன் கையை நான் தொட்டு பார்த்தேன், ஒன்றும் வலிக்கலை. இது தமாஷான இது யாருக்கானா அந்த மாதிரி நேரம் இருக்குமா தெரில. ஆனால் ஒரு இம்ப்ரெஷன் ஏற்பட்டுச்சு எனக்கு. அப்போ சின்ன வயசு தானே, ஒன்றும் தெரில. அது ஜஸ்ட் ஒரு மனசில் வந்து இதாகிடுச்சு. அதை பற்றி எதுவும் சொல்கிறதுக்கு இல்லை, பட்டு அது வந்து ஒரு அழுத்தமாக பதிஞ்சிச்சு. அதோடு மறந்துட்டேன், அதுக்கப்புறம் இல்லை. ஆனால் வாழ்க்கையில் வந்து எவ்வளவோ சின்ன வயசில் விளையாடுறோம், கொள்கிறோம், போகிறோம், வர்றோம், என்னென்னமோ பேசுகிறோம் சின்ன வயசில். ஆனால் ஒன்றுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. நீங்கள் ஒரு 15 வயசில் நீங்கள் நினச்சி பார்த்தீங்கன்னா இந்த 5 வயசு 6 வயசு 7 வயசுலேருந்து எந்த சம்பவம் ஞாபகம் இருக்காது. ஏதாவது ஒரு முக்கியமான சம்பவம் மட்டும்தான் ஞாபகம் வரும், மிச்சம்லாம் ஞாபகம் வராது.
அந்த சின்ன வயசில் நீங்கள் ஒரு வயசுல இருந்து 5 6 வயசு வரையில 2ஆம் கிளாஸ் 3ஆவது வரை எதுவுமே ஞாபகம் இருக்காது. ஆனால் எனக்கும் அது எதுவுமே ஞாபகம் இல்லை. ஆனால் அது 4 வருஷம் ஆச்சு. இந்த சம்பவம் மட்டும் மனசில் வரும். என்னத்துக்கு இவன் தொட்டு பாடுறா வலிக்குதா இல்லையா அப்படின்னு கேட்டானே அப்படின்னு வரும். அப்புறம் மறந்துடுவேன். இது வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா 2-3 வருஷத்துக்கு ஒரு முறை எப்பாவது இந்த சிந்தனை மட்டும் வரும். அது ஏன் வருதுன்னு எனக்கு 4வது நாளாக தான் அது புரிய ஆரம்பிச்சு. அப்புறம் திருவருட்பாலாம் வந்து 1983 கிடைக்கும் போது அப்பவும் வராது. ஆனால் திடீர்னு உட்காரும்போது இவன் இப்படி சொன்னானே ஏன் சொன்னான், அந்த மாதிரி மனசில் வரும். ஏன் சொன்னான், அதுக்கு ஒரு டெஃபினேஷன் எனக்கு கிடைக்கல கடைசி வரல. அப்புறம் அதை விட்டுருவேன், அதோட வரும் மண்ணை விட்டுருவேன். ஆனால் திடீர்னு 4 வருஷம் கழிச்சு திருப்பி அதே சிந்தனை வரும், அதுக்கு டெஃபினேஷன் கிடைக்கல. அப்புறம் ஆனால் அது அந்த ஒரு நாம் அந்த என்ன எதிர்பார்க்குறோமோ அது வந்து பார்த்தீங்கன்னா இயற்கைக்கு போயிடும். அந்த இயற்கைக்கு வந்து என்ன நமக்குள்ளே தான் அந்த உள்ளொளின்றது நமக்குள்ளவே இருக்கு, நம்ம கைட் பண்ணிட்டு இருக்கு. அதனால எது எது முக்கியமோ அது வந்து உங்களுக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக அது பதிவு ஆயிடுதும், பதிவு செஞ்சிடும். அதுவே பதிவு செஞ்சு உங்களுடைய சிந்தனையை தூண்டும். நம்ம எதுவும் இது பண்ண மாட்டோம். ஆனால் நம்ம வேண்டனாலும் வேண்டலனாலும் ஒரு கொஸ்டின், அந்த கொஸ்டின் நமக்குள்ளே வரும். ஆனால் அந்த கொஸ்டின் விண்ணப்பம் மாறி கடவுள்கிட்ட போயிடும். இது வந்து அது சிற்றடியனுக்கு அது ஒரு அனுபவம் இருக்குது. அப்புறம் இப்போ ஒரு 10 வருஷம் கழிச்சு திருப்பி அதே சிந்தனை வரும், ஏன் அப்படி சொன்னான், அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்ட்டு. இப்போ சமீபத்தில் தான் அதுக்கு ஒரு டெஃபினேஷன் கிடச்சிது. அதாவது அந்த உணர்வு அப்படின்றது இருப்பும் அனுபவமும் சேர்ந்தது தான் உணர்வு. உணர்வு அப்படின்னாலே இருப்பும் அனுபவத்தையும் பிரிக்க முடியாது. இருப்பும் அனுபவத்தையும் பிரித்தா என்ன ஆகும்னா உணர்வுனுடைய இருப்பு விளங்காது. உதாரணமாக இப்போ நம்ம விழிச்சிட்ருக்கோம், 5 புலன்கள், மனம், உலக அனுபவங்கள், ஏதாலும் ஒன்று அனுபவம் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிட்டே இருக்கும். அது எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னு விழிப்பு இல்லை, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைன்னே சொல்ல முடியாது. எனக்கு எந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை, நான் சும்மா தெருல உட்காந்துலாம் பார்த்துன்னுக்கிறேன்னு நம்ம சொல்லுவோம். ஆனால் நீங்கள் எதனா ஒரு மரத்தை பார்ப்பீங்க, அது ஒரு காட்சி அனுபவம். அது ஒரு காட்சி அனுபவம் உங்களுக்கு உள்ளே போயிடும் மூளையில். அந்த அனுபவம் இல்லைன்னா உங்களுடைய இருப்பு தெரியாது. அப்போ கனவு வருது, கனவுல உங்களுக்கு ஒரு அனுபவத்தை இறைவனை கொடுப்பார். அது என்னன்னு சொல்லிட்டு சொல்ல முடியாது. நாம் நினச்சி கனவுல அது வர்றத நமக்கு ஆண்டவர் கொடுத்துருவார். சரி, இப்போ உறக்க நிலைக்கு போயிடும். உறக்க நிலைன்றது என்ன? உறக்கம் வேற இல்லை, இறப்பு வேற இல்லை. உறக்கத்துக்கும் இறப்புக்கும் என்ன வித்தியாசம்? ஆழ்ந்த உறக்கத்துக்கும் இறப்புக்கும் வித்தியாசம்னா, உறக்கத்தில் திருப்பி நம்மளை தேகத்துக்கு கொண்டு வருவார், இறப்பில் திருப்பி தேகத்துக்கு கொண்டு வர மாட்டோம், அது வேற இடத்துக்கு போயிடும். இதுதானே தவிர உறக்கம் வேறு அல்ல, இறப்பு வேறு அல்ல. அப்போ உறக்கத்தில் வந்து அந்த இருப்பு வந்து நம்முடைய இருப்பை நாமளே உணர முடியாது. நம்முடைய இருப்பை நாம் உணர முடியாது. கிட்டத்தட்ட சூன்யம்தான் அங்கே இருக்கும், ஒன்றுமே கிடையாது. நம்ம இப்போ அந்த உணர்வை பொறுத்தவரையில் இந்த பிரபஞ்சமோ கடவுளோ நானோ அனுபவமோ எதுவுமே இல்லாத ஒரு சூன்யம்தான். அந்த சூன்யம் சொல்கிறது கூட அங்கே கிடையாது. டோட்டல் அந்த பிரபஞ்சமே அந்த ஒரு குறிப்பிட்ட உணர்வுக்கு சூன்யமாயிடுது, அங்கே எதுவுமே இல்லை. இதுதான் ஒரு பெரிய அதிசயம். ஆனால் அந்த இருப்புக்கு உள்ள ஒரு இருப்பு இருக்குது, அந்த இருப்புக்கு உள்ள ஒரு இருப்பு, ரெண்டும் சேர்ந்தது தான். ஆனால் அந்த இருப்பு எப்போ மைய இருப்பு, அதுதான் அகண்ட அன்பும் அளவற்ற அருளும் உடைய ஒரு இருப்பு. அதுதான் உள்ளொளி, அருளொளி, அக மையம் அப்படின்னு சொல்கிறது. அது வந்து எப்போவுமே விழிப்பு நிலையில் இருக்கும். அது வந்து திருப்பி ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்து நமக்கு அந்த தேக நிலை கொண்டு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் நம்ம இருப்பு உணர முடியும். ஆக இருப்பையும் அனுபவத்தையும் பிரிக்க முடியாது. உணர்வு இருக்குதுன்னா அங்கே அனுபவம் இருக்குது, அப்போ தான் இருப்பே விளங்கும். ஆக உணர்வுன்றதே அதுதான். அதனால தான் வந்து அகண்ட வெளியில் ஆண்டவர் இருப்பு மாத்திரமா இருக்கார். ஆனால் அவருக்கு தெரியும், ஆனால் அதுக்கு அப்படி இருந்தும் அவருக்கு வந்து எந்த பிரயோஜனம் இல்லை. ஆனால்தான் அவர் வந்து உணர்வு நிலைக்கு வர்றார். இப்போ மனிதன் யார், மனிதன் யார், மனிதனான்ற கேள்வி அனாதி காலமாக கேட்குறோம். ஆனால் பதில், சரியான பதில் சுத்த சன்மார்க்கத்தில் தான் அந்த பதில் வந்து சரியாகுது. அந்த உணர்வுன்றது தான் ஓங்கார வண்ணமாய் ஆண்டவரே வாழ வர்றார். ஆக அவருக்கு அந்நியமாக எந்த பொருளுமே கிடையாது. நான், நீங்கள், அவன், அவள், அது இது எதுவுமே கிடையாது. அங்கே தன்மை என்ற ஒன்று மட்டும்தான் இருக்குது. அதனால தான் வள்ளல் பெருமான் தொல்காப்பியத்தில்
நிறைய குற்றங்கள் இருக்கின்றார். அதில் முக்கியமாக என்ன சொல்கிறாரு, நம்ம சரவண சாமி சொல்கிறார், தன்மை முன்னிலை படற்கை 3 அனுபவங்கள்லாம் கிடையாது. அங்கே தன்மை என்ற ஒன்று தான் இருக்கு. அந்த இயற்கை என்பது ஒருமையில் ஒன்றான தன்மையில் தான் இருக்கு. ஆக முன்னிலை படற்கை என்பது அந்த புற அனுபவத்துக்காக அது ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக வந்திருக்க ஒழிய முன்னிலை படற்கை என்பது கிடையாது. ஆகத்தான் வள்ளல் பெருமான் வந்து தொல்காப்பியத்தில் நிறைய குற்றங்கள் இருக்கின்றன. அதே மாதிரி இந்த 900 சொல்லுவாங்க. 900 அப்படின்னு சொல்லக்கூடாது. தொல் அப்படின்னா ஒன்று குறையத்தொக்கது, அது சொல்லக்கூடாது. வள்ளலார் என்ன சொல்றாருன்னா 999 அப்படிதான் சொல்லணுமே தவிர 900 அப்படின்னு இம்மு வரக்கூடாது. ஏன் வரக்கூடாதுன்னா அந்த அகர உகர மகரம் எண்ணிலையும் எழுத்துலையும் அது வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. இப்போ எந்த ஒரு இப்போ ஒன்று அப்படின்னா அதை எழுத்தாக உச்சரிப்பாக பார்க்கும்போது அதில் அகரம் மறைஞ்சிருக்கு. ஆன்ற எழுத்து எல்லா சொற்களுக்கும் ஆன்ற எழுத்து தான் ஆதாரமாக இருக்கு. ஆன்று அப்புறம் அதுதான் ஓங்காரத்தில் ஆ ஊ இம்ல அது ஆ. அடுத்தது நீங்கள் அதை ஒன்றுன்றதை என்ன பார்க்குறீங்கன்னு வச்சுங்க, 1 2 3 4 5 எல்லாமே ஊ தான் வரணும். அது எங்கே இம்முன்னு எப்போ ஆ ஊ இம் இம்மு எப்போ வரணும்னா 1000 அப்படின்னு வரும்போது தான் இம்மு வரணும். 900 வரும்போது இம்மு வரக்கூடாது. அது வந்து அந்த இயற்கையினுடைய இதுக்கு வந்து அந்த ஆண்டவருடைய இயல் உண்மை வெளிப்படுவதற்கு அது வந்து தவறானது. இது அதனால் 999 தான் சொல்லணுமே தவிர 1000 வரும்போது தான் இம்முன்னு முடியும். ஆக ஆ அப்படின்னு ஆரம்பித்து எழுத்தில் சொல்லில் எண்ணுன்னு வரும்போது ஊ ஊ ஊ ஊந்தான் வரும். 100 101 900 999 1000 வரும்போது தான் இம்முன்னு முடியும். 1000 அப்படின்னா என்னன்னா தா அப்படின்ற எழுத்து வந்து 1000 குறிக்கிறது. அந்த தான்ற 1000 அப்படின்னாலே அது இறைவனை குறிக்கிறது. இம்முன்ற எழுத்து மகர ஜோதி அந்த 1000 தான் வருது. 1000 எழுத்து தாவை தான் குறிக்கிறது. தான்னாவே 1000 அர்த்தம். அதனால தான் வள்ளல் பெருமான் வந்து ஞான சபையில் தகர கண்ணாடி விளக்கு வைத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்றது. இந்த 1000க்கு நிறைய அர்த்தம் நம்ம சுவாமிகள் சொல்லியிருக்காரு. அது இன்னொரு பதிவில் கேட்பான். அது சம்பந்தப்பட்ட பழமொழி 1000 பேரை கொன்றவன் அரை வைத்தியன், அதுக்கு ஒரு தனி அர்த்தம் இருக்கு. அப்புறம் அதுலேயே இன்னொரு அர்த்தம் 1000 இதழ் தாமரை கமலம் அப்படின்னா என்ன, அது ஒரு அர்த்தம் இருக்கு. இதுக்கு வந்து நம்ம சுவாமிகள் நிறைய அர்த்தம் சொல்லிக்கிறாரு. சுத்த சன்மார்க்கில் 1000 அப்படின்னா தா, அந்த தான்றதான் தயவுல முதல் எழுத்து, அந்த ஒரு நிலையை சொல்றது. அதனால தொல்காப்பியத்தில் வந்து நிறைய பிழைகள் இருக்கு, குற்றம் இருக்கு அப்படின்றார் வள்ளல் பெருமான். சொல்லுங்கம்மா. அடுத்து என்னங்க ஐயா சொல்றாரு? அப்புறம் அதான் அந்த அந்த பையன் சொன்னது இப்போ வந்து இன்னும் அவனுடைய அந்த வயசுல வந்து அவனுக்கு தெரியல, அவனுக்கு அதுதான் தெரியல. தொட்டு பார்த்தா அவன் தெரிஞ்சுக்குவான் அப்படின்னு அவன் நினைச்சிட்டு இருக்கான். நாமளும் தொட்டு பார்த்தோம். ஆனால் இந்த ஒரு பதிவு வந்து கடைசியில் இது என்ன டெஃபினேஷன்னா, ஒருத்தருடைய இருப்பையும் அனுபவத்தையும் இன்னொருத்தருக்கு தெரியவே தெரியாது. அதுதான் சீக்ரெட். அவருடைய இருப்பை பொறுத்தவரையில் அவர் மட்டும்தான் இந்த உலகத்தில் இருக்கார். இப்போ வள்ளலார் வந்து தன்னுடைய இருப்புக்குள்ளே போகிறார். இருப்புக்குள்ளே போய் அவர் என்ன உண்மையை கண்டிருக்காருன்னா, அந்த உணர்வுக்குள்ளே போனால் அகண்டமாக அது விரியும். அந்த விரிவு விரிஞ்சு அதுவே புறத்தில் எல்லா உயிர்களாகவும் விளங்குறத அந்த அருள் உணர்வுக்குள்ளே போனோம்னா அவருக்கு அப்படி தான் அனுபவம் ஆகுது. இப்போ வள்ளலாருடைய நிலை வந்து எல்லா உயிரும் என் உயிராயன, எல்லா போகமும் என் போகமாயன அப்படின்றார். ஒரு எறும்பு திருப்பதி லட்டு சாப்பிட்டு அதுக்கு ஒரு ஆனந்தம் கிடைக்குதுன்னா அந்த ஆனந்தம் கூட வள்ளலாருடைய ஏகதேச ஆனந்தம் தான். அது வந்து அந்த எறும்புக்கே தெரியாது. அதே நேரத்தில் இதுக்கு அப்பால
இன்பத் துன்பம் இல்லாத அருள் வெளியிலையும் இருப்பார். அதனால்தான் மாணிக்க வாசகர் வந்து இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே, அந்த அருள் வெளியில அவர் வந்து அந்த இன்ப துன்பம் இல்லாத பேரின்ப நிலையிலையும் வரலாறு இருப்பார். அதே நேரத்தில் அனகமா வெளியில் வரும்போது இந்த உலகத்தில் எல்லா ஜீவராசிகளுடைய உடல், உயிர், மனம், ஆன்மா எல்லாமே தானே ஆன அனுபவத்தில் தான் அவர் விளங்குறாரு. இப்போ வள்ளலாரை பொறுத்தவரையில் அவர் மட்டும்தான் இந்த பிரபஞ்சம் முழுதும் நிறைந்திருக்கிற ஒரு அனுபவத்தில் இருப்பார். அவருக்கு அந்நியமாக யாருமே கிடையாது. நீங்கள், நான், அவன், அவள், ஆடு, மாடு எதுவுமே கிடையாது. எல்லாமே அவருடைய அனுபவத்தில் தான். அதுதான் எங்குமாய் விளங்கும் சிற்றபை இடத்து இது அது என உரைப்பரிதாய் தங்குமோர் இயற்கை தனி அனுபவம், இயற்கை தனி அனுபவத்தை தந்து அப்படின்றார். என்னை தன்மயமாக்கி பொங்குமோர் ஆனந்த போக போகியனாய் புத்தமுதருத்தி என் உளத்தே அங்கையில் கனிவோன் அமர்ந்தருள் புரிந்த அருட்பெருஞ்சோதி என் அரசே அப்படின்றார். இதுதான் வள்ளலாருடைய அனுபவம். இந்த அனுபவமும் ஒவ்வொரு ஆன்மாவுக்கும் அப்படி தான் வரும். இதனுடைய ரகசியம் என்னன்னா, இயற்கை உண்மை அப்படின்ற ஒன்று மட்டும்தான் இருக்கு. அதுதான் ஒரு அற்புதம். அந்த அற்புதத்தை பற்றி சொல்ல முடியாது. அது ஒரே ஒரு இருப்பு தான் இருக்கு. அது வந்து அகத்தில் ஒன்றான ஏக அனுபவத்தோடும் புறத்தில் அநேக ஜீவ அனுபவத்தோடும் அது வாழ்ந்து கொண்டிருக்கிறது. அதனால வள்ளல் பெருமான் ஏக அனுபவம் அறியேன் அப்படின்னு ஏங்குறார். அந்த ஏக அனுபவம் வந்துச்சுன்னா அங்கிருந்து அனகமாக விரியும் பொழுது அது அநேக அனுபவத்திலேயே அது வாழும். அந்த இடத்துல இருக்க முடியாது, வேற யாருமே இருக்க முடியாது. அதுதான் அயல் அறியா அறிவு. அந்த நிலையில் அவங்க யாவும் தானாய் நிற்றல், யாவும் தானாய் நிற்றல். இதுதான் ஞானசித்தருடைய அனுபவம். ஞானசித்தருக்கும் ஜீவன் முத்தருக்கும் என்ன வித்தியாசம் வள்ளல் பெருமான் உரைநடை பகுதியில் குறிக்கிறாரு. ஜீவன் முக்தன்றது மனோசாட்சி, அவ்வளவுதான். ஆனா ஞான சித்தன் வந்து ரோமத்துக்கு ரோமம் சாட்சி. இது வந்து இன்னொரு பதிவில் பார்க்கலாம், ஏன் ரோமத்துக்கு ரோமம் சாட்சி சொல்றாரு. அடுத்தது அவர் தொழில் வந்து எங்கும் சுற்றுதல், யாவும் தானாய் நிற்றல், யாவும் தானாய் நிற்றல். அவருக்கு அந்நியமா எதுவுமே கிடையாது. அந்த உயிர் உள்ள பொருள், உயிரற்ற பொருள், ஒரு மண்ணாங்கட்டி கூட வள்ளலாருடைய ஏகதேச ரூபஸ்வரூப சுபாவம் தான். ஒரு எறும்பு கூட வள்ளலாருடைய ஏகதேச ரூபஸ்வரூபம் தான். அதனால எல்லாமே அவர் தான். அப்படி விளங்குறது யாருன்னா அந்த வள்ளலாருக்குள்ள அந்த அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் தான் விளங்குறார். வரலாறு புதுசாக ஒன்றும் இல்லை. அந்த அருட்பெருஞ்சோதி தன்னை அந்த ஆன்மாவில் வெளிப்படுத்தி அந்த ஒரு இதில் வந்து தானே அந்த ஒரு ஆன்மாவை தன்மயமாக்கி கொண்டு இறைவனே அந்த இயற்கை தனி அனுபவத்தில் ஒரு ஆன்மாவுக்குள்ளே விளங்க வர்றார். அதுதான் வந்து சிற்றம்பல வாழ்வு. இதுதான் சிறப்பு வாழ்வு, இறைவனுடைய சிறப்பு வெளிப்பாடு. இதுதான் சச்சிதானந்த நித்தியானந்த வாழ்வு அப்படின்றது. ஆக அந்த பையன் சொல்கிறது வந்து ஒருத்தருடைய இருப்போ அனுபவமோ இன்னொருத்தருக்கு இது பண்ண முடியாது. இப்போ எனக்கு வயிற்று வலிக்குது, பயங்கரமாக வயிற்று வலிக்குது, ஏதோ சாப்பிட்டேன், ஹோட்டலில் சாப்பிட்டேன், அது வந்து அது ஏதோ ஒரு பாய்சனான பழைய இது சாப்பிட்டு வந்துட்டு படுத்தா 12 மணிக்கு பயங்கரமாக வலிக்குது, துடிக்கிறேன். அப்போ வீட்டில் இருக்கிறவங்களாம் வந்து கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் சேர்க்குறாங்க. ஆனால் என்னுடைய வலியை அவங்க எப்படி கண்டறிகிறாங்கன்னா, நான் வந்து துடிக்கிறேன், அப்படியே கீழே படுத்துக்குள்ள புரள்றேன், முகம் வந்து வாடி போகுது, கத்துறேன். இதை வச்சு எனக்குள்ளே இருக்கிற இருப்பு அவங்களுக்கு தெரியாது, அதை அறிய முடியாது. ஒருத்தர் இருக்கிறாரு, நம்மளை மாதிரி ஒருத்தர் இருந்து தான் ஆகணும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தானே தவிர அது அனுபவம் கிடையாது. அதேமாரி நான் அனுபவிக்கிற துன்பமும் சரி இன்பமும் சரி இன்னொருத்தருக்கு தெரியாது. அந்த புற அடையாளங்கள் அது வந்து தேகத்தில் வெளிப்படும். அதை வச்சு ஐயோ துன்பப்படணும், அவர் துன்பப்பட்டிருக்காரு அப்படின்னு ஒரு யூகம்தான். அது உண்மைதான். ஆனால் அந்த எதிரில் இருக்கிறவங்க அது வந்து ஒரு யூகம், நம்பிக்கை தான். அது வந்து அவங்களுக்கு அனுபவம் ஆகாது. இதனுடைய ரகசியம்னா இப்படி எத்தனையோ கோடி 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 உயிர்கள் தனித்தனியாக இருந்தாலும் அநேக அனுபவத்தில் இருந்தாலும் இது எல்லாமே கடைசியில் ஏக அனுபவத்தில் போய் சந்திக்குது. அந்த ஏக அனுபவத்தில் இருக்கிற ஒருத்தர் தான் அநேக அனுபவத்தில் தானாக வர்றார். ஆனால் அநேக அனுபவத்தில் வரும்பொழுது தன்னை மறைச்சிக்கிறார், தன்னுடைய உண்மையை மறைச்சிக்கிட்டு தான் அந்த இன்பத் துன்பத்தை அனுபவிக்கிறார். ஆனால் எப்படி இருந்தாலும் அந்த ஒருமை, அந்த ஒன்றே ஆன உண்மைன்றதை நம்ம வந்து இப்போவே நம்ம தெரிஞ்சுக்கலாம்.
நம்ம வரலாறு நிலையை அடைஞ்ச பிறகுன்னே தெரியல. இப்போவே நமக்கு தெரியும். நம்ம குடும்பத்தில் ஒருத்தர் இருக்காங்கன்னா ஒருத்தர் இருக்கிறாரு. இப்போ நம்ம இந்த இடத்துல நாங்கள் 5 பேர் இருக்கிறோம்னா அது அனுபவம் கிடையாது. நான் இருக்கிறேன், அதுதான் எனக்கு அனுபவம். மிச்சம்லாம் எனக்கு ஜடம் தான். அதுதான் உண்மை. அப்போ நம்மளை மாதிரி ஒருத்தர் இருக்காங்கன்னா அவங்களுடைய அந்த தூள தேகத்தினுடைய அசைவு, இருப்பு, இதனுடைய உள்ள இருக்கிற அனுபவத்தினுடைய வெளிப்பாடு, இதை வச்சு தான் நம்ம நம்மளை மாதிரி அங்கே ஒருத்தர் இருக்கிறோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கை தானே தவிர அவங்களுடைய சுயத்தை நாம் டச் பண்ண முடியாது. அது அவங்களுக்கு மட்டும்தான் அனுபவமாகும். இதுதான் ஒரு சீக்ரெட். ஆக அந்த ஃப்ரெண்டு சின்ன வயசில் இது பண்ணது கடைசியில் சில வருடங்களுக்கு முன்னாடி டெஃபினேஷன் கிடைச்சது. ஒருத்தருடைய இருப்பையும் அனுபவையும் இன்னொருத்தர் அறிய முடியாது. ஒவ்வொருத்தருக்கும் அதே மாதிரி தான். இன்னொன்று, இருப்பையும் அனுபவத்தையும் பிரிக்கவே முடியாது. அனுபவம் இருந்தால்தான் இருப்பே விளங்கும். இதுதான் லைஃப்ன்றது இருப்பு ப்ளஸ் அனுபவம். அனுபவம் இல்லைன்னா உடனே அந்த இருப்பை உணர முடியாது. இதுதான் லைஃபுடைய எக்ஸ்பீரியன்ஸ். ஐயா இப்போ இதுல சொல்றாருங்க, கரிசாலங்கண்ணி கீரை, தூதுவளை கீரை, முன்னைக்கீரைன்னா என்ன கீரைங்கய்யா? அது தெரியலம்மா. அது அந்த காலத்து இது முல்லைக்கீரை தெரியல. பெரியவங்களுக்கு தான் தெரியும். பசலைக்கீரை இருக்கு, முருங்கைக்கீரை, கரிசாலக்கீரை, தூதுவளைக்கீரை. இந்த முன்னைக்கீரை தான் என்னன்னு தெரியலங்க. அது தெரியல. முல்லைக்கீரை தெரியல. கீரையா சரிங்கம்மா. தெரியலைங்க. அதே போல பருப்புல துவரம் பருப்பு தான் சேர்க்க சொல்றாரு பாருங்க. மத்தது ஏகதேசத்தில் சேர்த்துக் கொள்ளலாங்கிறாரு பாருங்க. ஆமா ஏகதேசத்துல சாப்பிடலாம். பருப்பே முளைக்கட்டின துவரம் பருப்பு கூட இருக்கு போலங்க. அதை சாப்பிடலாம். முளைக்கட்டு சாப்பிடலாம், முளைக்கட்டால் சாப்பிடலாம். பாசிப்பயிறு தான் அதிகமா சேர்த்துக்க சொல்றாரு. பாசிப்பயிறு அது போட்டிருக்காருங்களா? துவரம் பருப்பு, மிளகு, பாசி பயிருங்களா பருப்புங்களாங்க? பாசிப்பருப்பு இருப்புமே. இந்த பொங்கலுக்கெல்லாம் பாசி பயிறு வைப்பாங்க. பாசி பருப்பு அது இருக்கே, அது உடம்புக்கு நல்லது. ஆனா இதுல போடலையே. பொதுவா இந்த பாசி பயிறு உடம்பு நல்லது. இதுல போட்டாங்கன்னு தெரியல. பாசி பயிறு உடம்பு நல்லது. துவரம் பருப்பு சேர்த்துக்கலாம். எல்லாருமே சேர்த்துக்கிறது தானே, அதுல ஒன்றும் மாற்றம் இல்லை. நெய் சேர்த்துக்க ஒரு துவரம் பருப்பு மட்டும் போட்டிருக்காரு. மத்த ஒரு பருப்புகள் ஏகதேசத்தில் சேர்த்து கொள்ளலாம்னு போட்டிருக்காரு. நெய் ஆமா நெய் கொஞ்சமா சேர்த்துக்கலாம்னு போட்டிருக்காரு. கொஞ்சமா சேர்த்துக்கலாம்னு போட்டிருக்காருங்க. அப்புறம் நீங்க சொன்ன மாதிரி இந்த தண்ணி சுண்ணாம்புல எப்படி பண்ணணும், அப்புறம் போஜனத்தில் புலால் எந்த வகையிலும் புதிக்கப்படாது. எப்படிப்பட்ட போஜனமாவேனும் சிறிது குறைவாகவே புதித்தல் வேண்டும். பசித்தால் எந்த வகையிலும் போஜனம் செய்யப்படாது. பித்த சிலோத்தமங்கள் அதிகரித்தக்க போஜனங்களை வேண்டும். போல சற்று படுக்க சொல்றாரு பாருங்க. மதியம் சாப்பிட்ட உடனே கொஞ்ச நேரம் 10 ரெஸ்ட் எடுக்க சொல்றாரு. தூங்க சொல்லல, படுத்தெழுவது நல்லது. வேறு காரியங்களில் பிரவேசிக்கப்படாது. வயிறு வலிக்கும், அது செட் ஆகணும். உள்ள போய் கொஞ்ச நேரம் இமனட்னு சொல்லுவாங்க, அது கொஞ்ச நேரம் செட் ஆகணும். கொஞ்சம் அசையாம இருக்கணும். ஆமா. எந்த வகையிலும் நித்திரை ஆகாது. எழுந்த பின் பின்பக்கம் வெற்றிலையும் குறைவாக சுண்ணாம்பும் சிறிது அதிகமாக பஞ்சவாக்கங்களோடு தரித்து முதலில் ஊறிய ஜலத்தை புறத்தில் உமிழ்ந்துவிட்டு பின்பு உறிஞ்சும் ஜலத்தை உட்கொள்ளல் வேண்டும். அதே போல 17.5 நாளிகைக்கு பின் சேயன் வாழையாவது ரத்தாலியாது. அப்படின்னா 17.5 நாளிகைக்கு பின்பு. மதியத்திலிருந்து கணக்கு பண்றான்னு நினைக்கிறேன். மதியம் கணக்கு வருது. அது சும்மா ஒரு மணி நேரம் 1.5 மணி நேரம் நம்ம கணக்கு வச்சுக்கலாம். அந்த மதியம் அது என்ன கணக்குல வருதுன்னு தெரியல. இது ஒரு நாளைக்கு இத்தனை நாழிகை இத்தனை ஜாமம் கணக்கு வருது. சும்மா ஒரு கேப் கொடுத்து நம்ம இது பண்ணிக்கிட்டு சர்க்கரை சேர்த்துதான் சாப்பிட சொல்றாரு. சர்க்கரை சேர்த்து நேர்ந்தால் சாப்பிடக்கூடும். பால் சாப்பிடும் போது பசி அதிகரித்திருந்தால் இந்த பழங்களில்
நெய் இந்த நான் சொன்னேன் இல்லைங்களைங்கய்யா, ம் ம் நெய் சொல்லியிருக்காருன்னு. ரொம்ப பசி அதிகரிச்சிச்சுன்னா ம் இந்த பேயின் வாழை ரஸ்தாளியில இந்த பழங்களில் நெய் சர்க்கரை கலந்து சிறிது சாப்பிடக்கூடும். ஆமாம். அவ்வளவுதாங்கய்யா. சரிங்கம்மா சரிங்கம்மா ரொம்ப நேரம் பேசிட்டீங்க. சரிங்கம்மா. நீங்க சாப்பிடுற டைம் ஆயிருச்சுங்க. லேட்டாக சாப்பிடுங்க. சரிங்கம்மா சரிங்கம்மா. நல்லா இருக்காங்களாங்கய்யா வீட்டுல? சாப்பாடு செஞ்சுட்டு இருக்காப்புல. நல்லா இருக்காங்களா? ரொம்ப விசாரிச்சுதான் சொல்லுங்க ஐயா. சரிங்கம்மா 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 நன்றிங்கம்மா. உங்களை பார்க்கணும்னு ஒரு எண்ணம் இருக்குதுங்க ஐயா. பையனே அடுத்த தடவை வரணும். சரி சரிங்கம்மா 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 நன்றிங்கம்மா நன்றிங்கம்மா. உங்களுக்கு கேளுங்க ஐயா. நான் ரெடி பண்ணிட்டு இருக்கேங்க ஐயா. சரிங்கம்மா நன்றி நன்றி நன்றிம்மா. தயவு தயவு. அற்பெருஞ்சோதி அற்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அற்பெருஞ்சோதி. தெய்வங்க ஐயா தெய்வம்.